குறைந்து வரும் முல்லை பெரியாறு அணை நீர் மட்டத்தால 4000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரின்றி கருகி பாழ்பட்டுள்ளது. இதனால தேனி விவசாயிகள் ரொம்பவே கவலை அடைந்திருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. முல்லை பெரியாறு அணையின் தண்ணீரை பயன்படுத்தி தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் தேனி மாவட்டம் கம்பம், போடி உள்ளிட்ட பகுதிகளில் 14,707 ஏக்கர் பரப்பளவில் இருபோக நெல் சாகுபடி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு போதிய மழை பெய்யாததால் அணையில் இருந்து பாசனத்திற்காக ஜூன் மாதம் திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் வழக்கத்தை விட 40 நாட்கள் காலதாமதமாக கடந்த ஜூலை 14ஆம் தேதி திறந்து விடப்பட்டது. அணையில் இருந்து தமிழக பகுதிக்கு முதல் போக நெல் சாகுபடிக்கு 120 நாட்கள் வரை தண்ணீர் திறக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் தற்போது அணையில் தண்ணீர் மட்டம் குறைந்ததன் காரணமாக 300 கன அடி நீர் மட்டுமே தற்போது திறந்து விடப்படுகிறது. விவசாயிகள் நடவு பணிகளை முடித்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக முறைப்பாசன முறையில் தண்ணீர் பாய்ச்சப்படுவதாக கூறுகிறார் விவசாயி சதீஷ்குமார். 4 ஏக்கர் முல்லையா தண்ணி இல்லையா? முல்லையா தண்ணி இல்லாமல் ரொம்ப வறுமைதான் இருக்குது. வந்து நெல் பயிர் வாடி போயிருக்கு. 25 நாளைக்கு கூட தண்ணி விடுறாங்க. தண்ணி ஒரு முறைக்கு விடுறாங்க. அதுவும் இல்லை. ஆமாம், ரொம்ப மனசு உடஞ்சி போய் இருக்கான். கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியான பாளையம், சின்னமனூர், சீலையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நெற்பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாமல் சுமார் 4000 ஏக்கரில் வயல்கள் வறண்டு நெல் நாற்றுகள் கருகி வருகின்றன. நட்டு ஒரு மாதம் 35 ஆச்சு. இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் வட்டி வாங்கி கொண்டு போட்டாச்சு. ஒரு மாதம் ஆச்சு. 2 தண்ணி பாஞ்சிருக்கு. முல்லை பெரியாறு நம்பி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 112 அடிக்கு கீழ் குறையும் பட்சத்தில் அணையில் இருந்து சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவது நிறுத்தப்பட்டு குடிநீருக்காக மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். போதுமான மழை இல்லாத காரணத்தினால பயிரெல்லாம் ரொம்ப வாடி போயிருக்கு. ஏன்ட்டு ஒரு 10 ஏக்கரா இருக்குது. 10 ஏக்கராவும் இந்த அளவில் செலவழிச்சிருக்கு. 1 லட்சத்துக்கு மேலே செலவழிச்சிருக்கு. அதனால மழையை நம்பி இருக்கோம். ஏதோ கவர்மெண்ட் பார்த்து ஏதோ நஷ்டீடு கொடுத்தா எங்களுக்கு போதுமான அளவு, வேற வழி இல்லை. தேனி மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதே இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. கருகிய நெற்பயிர்களை காப்பதற்கு வழியின்றி தவிக்கும் விவசாயிகளுக்கு இயற்கைதான் வழிவகை செய்ய வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சையத் சுல்தானுடன் சதீஷ்குமார்.